ஹாய் செல்லகுட்டீஸ், இன்னைக்கு நம்ம லவ் நெக்ஸ்ட் டோர் கொரியன் ட்ராமாவோட எபிசோட் நம்பர் 3 தான் பார்க்க போறோம். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு நியூ ட்ராமா, அதாவது நோ லவ் நோ கெயின்னு சொல்லிட்டு ஒரு கொரியன் ட்ராமா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் பின் கமெண்ட்ல கொடுக்குறேன், செக் பண்ணிட்டு வாங்க. சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாமா? இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஃபிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோ ஸ்விம்மிங்காக போயிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோடைய பேரை ஜீசாக் ஹூன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. ஹீரோ பாக்குறான், என்னடா இவ பைத்தியம் ஆயிட்டாலா இப்படி கத்திட்டு இருக்கான்னு சொல்ல ஹீரோவும் ஸ்விம்மிங் பண்றதுக்காக போறான். சோ இப்போ அப்படியே வந்துட்டு அந்த கேம்ல யார் ஜெயிச்சாங்கன்றத காமிக்கல, ஆனா ஹீரோவுக்கு கனவு கலைஞ்சிருச்சு. ஆக்சுவலி எதுக்காக கனவு கலைஞ்சிச்சுன்னா, ஹீரோயின் ஒரு படத்தை பார்த்துட்டு இருக்காங்க, அதுவும் செம்ம சவுண்டா வச்சுக்கிட்டு. ஹீரோ போயிட்டு, எம்மா எதுக்குமா இவ்வளவு சவுண்டா படத்தை பார்த்துட்டு இருக்கா, மணி 3 மணி ஆகுது, அர்த்தராத்திரில இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல ஹீரோயின், இந்த படத்தை வந்துட்டு நான் உனக்கு கதையை பார்த்து சொல்றேன்னு சொல்ல ஹீரோ, நான் ஆல்ரெடி அந்த படத்தை பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு கதையை சொல்ல, டே நான் அந்த படத்தை பார்த்துக்கிறேன், ஸ்பாய்லர் பண்ணாதடான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்திட்டு இருக்க. ஹீரோ போயிட்டு அகைன் தூங்க போயிட்டான். அகைன் அதே கனவு. ஆக்சுவலி அந்த ஸ்விம்மிங் காம்படிஷன்ல நம்ம ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கான். ஹீரோ சந்தோஷப்பட்டதை விட ஹீரோயின் டபுள் மடங்கா சந்தோஷப்பட்டிருக்காங்க. இப்போ அப்படியே வந்துட்டு ஃபிளாஷ்பேக்லாம் கட் ஆகுது. ஸோ கரண்ட் டைம்ல நம்ம ஹீரோ போயிட்டு காலையில எக்ஸசைஸ்லாம் முடிச்சுட்டு ஹீரோயினுடைய வீட்டு பக்கமா எட்டி பார்க்கறான். ஹீரோயின் ஆளை காணோம். ஹீரோ அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு குளிச்சுட்டு வெளியே வர அப்பா சாரி கேட்கறாங்க. உன்னுடைய கம்பெனியோடைய திறப்பு விழாவுக்கு என்னால வர முடியலப்பா, தயவு செய்து என்ன மன்னிச்சுடு. ஸோ இந்த மாதிரி கிளினிக்ல கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு சொல்ல ஹீரோ, பரவாயில்லப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு அவங்க அம்மாவை பார்த்து, நீங்க எப்பமா கிளம்புறீங்க ஊருக்குன்னு சொல்ல அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் நான் இங்க இருக்கிறது சுத்தமா பிடிக்கலையா என்னன்னு கேட்க ஹீரோ உடனே, இல்லம்மா நீங்க வந்துட்டு கொரியால அதிகமா இருக்க மாட்டீங்கல்ல, அதனால தான் கேட்டேன், வேற ஒண்ணும் கிடையாது, சரி ஓகே நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஆஃபீஸ்க்கு போவேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா சோனா, ஆக்சுவலி இந்த பொண்ணுடைய பேரு சோனா. ஸோ இந்த சோனா பொண்ணு என்ன பண்றா, நம்ம ஹீரோ கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது பண்ணிட்டு இருக்கா. அதை வந்துட்டு இந்த பேப்பர்ஸ்லாம் வெடிச்சு பண்ணுவாங்க இல்லையா, அதை பண்ண ஹீரோ, எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்து போல இருக்கும், நான் போறேன் உள்ளன்னு சொல்லிட்டு ஹீரோ போவேன். இப்ப ஹீரோடைய ஃப்ரெண்ட் என்ன சொல்றான், இந்த மாதிரி நமக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்ல ஹீரோ அதை காதிலே வாங்காம ஹீரோயின் கொடுத்து அந்த பொமகிரானட் செடியவே பார்த்துட்டு இருக்கான். அதுல ஒரு சில இலை வந்துட்டு மஞ்சள் கலரா மாறினோடனே ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட, ஒழுங்கா இந்த செடியை பாதுகாத்துக்க, ஏன்னா இது ஒரு லக்கி பிளான் மாதிரி நம்ம கம்பெனிக்கு, இதுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம கம்பெனிக்கு ஏதாவது ஆயிடும்னு சொல்ல ஹீரோடைய ஃப்ரெண்டும், ஐயோ தண்ணி ஊத்தி நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல காலங்கத்தால ஹீரோயினுடைய அம்மா ஹீரோயினுக்கு சமைச்சு வச்சுட்டு நோட்ஸ் எழுதிட்டு போயிருக்காங்க. ஹீரோயின், அம்மாவுக்கு நம்ம மேல என்ன திடீர் பாசம் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோயினுடைய அம்மா ஹீரோயினுடைய அப்பா ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு ஸ்நாக்ஸ் ஷாப். சோ அப்பா கேக்குறாங்க, என்னாச்சு பொண்ணு நீ இப்பெல்லாம் வர வர திட்டுறதே கிடையாதுன்னு சொல்ல, நம்ம பொண்ணு எத்தனை நாள் தான் வேலை இல்லாம இருப்பா சொல்லுங்க, அவ ரொம்ப இன்டெலிஜென்ட்டா பொண்ணு, கண்டிப்பா அவ மறுபடியும் வேலைக்கு போவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதனால நான் அவளை திட்ட போறது கிடையாதுன்னு சொல்ல ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. எவ்வளவு நேரம் வீட்டுல வெட்டியா இருப்பாங்க சொல்லுங்க, உட்காந்து கேம் விளையாடுறாங்க, டிவி பாக்குறாங்க, போனை பாக்குறாங்க, அதுக்கப்புறமா மேல போயிட்டு மொட்டை மாடியில உச்சி வெயில உட்கார்ந்துட்டு இருக்காங்க, சாப்பிடுறாங்க, தூங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே போயிட்டு இருக்குது. ஆனா டைம் மட்டும் போகவே மாட்டேன்னு. இதனால ஹீரோயின் கடுப்பாய் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி லைப்ரரியில போயிட்டு காமிக் புக் படிக்கலாம் வரியான்னு கேட்க ஹீரோ, நான் ஒன்னும் உன்ன மாதிரி வெட்டியெல்லாம் கிடையாது, காமிக் புக் படிக்கிறதுக்கு ஒழுங்கா போன வைன்னு சொல்லிட்டு ஹீரோ காலை கட் பண்ணிட. ஹீரோயின் உடனே இப்போ அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க. ஃப்ரெண்டுக்காரி குடுகுடுன்னு சொல்லிட்டு ஓடி வந்துடுறா. ஹீரோயின் வந்துட்டு காமிக் புக் படிச்சுக்கிட்டே, நீ தாண்டி என்னோட உண்மையான ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, ஃப்ரெண்டும் வந்துட்டு எனக்கு வேலை இல்லை அதனால நான் வந்தேன்னு சொல்ல பார்த்தா பின்னாடி நம்ம ஹீரோவுமே வந்துடுறான். ஹீரோயின் கேட்கறாங்க, ஏண்டா வரமாட்டேன்னு சொன்ன, அப்புறம் ஏண்டா வந்த வெண்ணமவனேன்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு, இந்த வெண்ணமவனுக்கு வந்துட்டு உன்னை பார்க்கணும்லாம் ஒன்றும் ஆசை கிடையாது, எனக்கு ஒரு புக் வேணும், அதனால தான் நான் வந்தேன்னு சொல்ல ஆக்சுவலி அது ஒரு பொய் தான். ஹீரோ ஹீரோயினுக்காக தான் வந்திருக்கான். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் 3 பேருமே சேர்ந்து நான் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணது பத்தாதுன்னு சொல்லிட்டு வாங்க கரோக்கிக்கு போலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட, அவ்வளோதான் நம்ம ஹீரோவும் சரி ஹீரோயினோட ஃப்ரெண்டும் சரி கடுப்பாயிட்டு வேற வேலை வெட்டி இல்லை போடின்னு சொல்லிட்டு 2 பேருமே போயிட்டாங்க. நான் மட்டும் போற கரோக்கிக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க மட்டுக்கும் அரை ட்ரோசரை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயினுடைய அம்மா ஹீரோடைய அம்மா பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இவங்க இருக்காங்க இல்லையா, இந்த ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் வந்துட்டு ஹீரோயினுடைய அம்மா ஹீரோடைய அம்மா பிளஸ் அவங்களுடைய ஒரு ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. இன்னொரு ஃப்ரெண்டு இன்டர்நேஷனல் ட்ரிப்பு போயிட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. அவங்க என்ன பண்ணாங்க, ஆக்சுவலி இவங்க 4 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, ஸோ அவங்க வந்துட்டு இன்டர்நேஷனல் ட்ரிப்பு போயிட்டு வந்தவங்க லாவெண்டருடைய ப்ளூவை கொண்டு வந்து மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்டவங்கலாம் கொடுத்துட்டு, ஸோ இந்த மாதிரி நம்ம குரூப்புடைய பேரையும் நம்ம லாவெண்டர்னு மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட 4 பேர் தான் இருக்காங்க. இந்த 4 பேருக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பா, இதுல டிபி வேற சேஞ்ச் பண்ணி வச்சுக்க. ஹீரோயின் இதை பார்த்துட்டு அவங்க அம்மா கிட்ட, அம்மா வர வர உனக்கு வயசாயிடுச்சு பாரு, போட்டோ கூட வைக்காம நீங்க எல்லாம் என்னது இது பழைய காலத்து லாவெண்டர் கீவெண்டர்னு சொல்லிட்டு குரூப் பேரை வச்சிருக்கீங்கன்னு அவங்க அம்மாவை கிண்டல் பண்ண. அப்ப ஷாப்புக்கு புதுசா ஒருத்தவங்க வராங்க. இவங்க யாருன்னா ஹீரோயினுடைய ஸ்கூல் டீச்சரா இருந்தவங்க, இப்ப அதே ஸ்கூல்ல பிரின்சிபலா இருக்காங்க போல இருக்கு. சோ நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டே வந்துட்டு என்ன பண்றாங்க, ஹீரோயினுடைய அப்பா கிட்ட நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ண, அது நிறைய இருக்கணும்னே ஹீரோயின் அவங்களுடைய டீச்சர் கூட கொண்டு போயிட்டு டெலிவரி பண்றதுக்காக போறாங்க. அப்ப ஹீரோயினுடைய டீச்சர் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி நீ வந்துட்டு யூஎஸ்ல ஒரு மிகப்பெரிய கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கியாமே, சோ இந்த மாதிரி வந்துட்டு எவ்வளவு தெரியுமா, அது ஒரு நல்ல விஷயம்னு சொல்ல
பார்த்தா நம்ம ஹீரோவுமே வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோவுமே கூப்பிட்டுக்கிறாங்க. ஸோ இப்போ டீச்சர் முன்னாடி 2 ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் கிட்ட நீ அந்த யூஎஸ் கம்பெனியில இப்பயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கியாமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீலாம் வந்துட்டு நம்ம ஸ்கூலுக்கு வந்து மோட்டிவேஷனலா ஒரு ஸ்பீச் கொடுக்கணும், பசங்க எல்லாம் நிறைய மோட்டிவேஷனல் ஆவாங்கன்னு சொல்ல ஹீரோவையும் கூப்பிட, ஆனா நம்ம ஹீரோ சாரி மேம் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறான். ஆனா நம்ம ஹீரோயினா வேலை வெட்டி இல்லாம வந்து இருக்காங்க. வந்து நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டாங்க டீச்சரும். அங்க இருக்கிற ஸ்கூல்ல இருக்க பசங்க எல்லாருக்கிட்டையுமே ஒரு ஸ்பீச் மாதிரி கொடுக்க சொல்ல ஹீரோயினுமே உட்காந்து ஸ்பீச் கொடுக்குறாங்க. அங்க இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் நம்ம ஹீரோயின் கிட்ட ஏகப்பட்ட கேள்விஸ் எல்லாம் கேட்கறாங்க. உங்களுடைய ட்ரீம் என்ன, நீங்க எப்படி அந்த ஜாபுக்கு போனீங்க, இப்ப எப்படி அதை ரன் பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விஸ் எல்லாம் கேட்க, ஆனா நம்ம ஹீரோயினோட மனசுக்கு தானே தெரியும் அவங்க வேலையை விட்டு வந்தது அவங்களுக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாவே இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோ ஒர்க் இருக்குன்னு போயிருந்திருப்பா இல்லையா. ஆனா ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா அவன் ஸ்விம்மிங் பண்ண அந்த பிளேஸை தான் பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் வெளியே வந்தோடனே ஹீரோவுமே பின்னாடியே வெளியே வந்தார்னா பசங்க எல்லாம் கேட்ட கேள்வியில ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்திருக்கும். அதனால மூஞ்ச சோகமா வச்சுட்டு போவ ஹீரோ என்னாச்சுன்னு கேட்க, ஹீரோயின் உன் வேலையை பாரு இல்லைன்னா வந்துட்டு ஸ்கூலுக்கு பின்னாடி உன்னை புதைச்சிடுவேன்னு சொல்ல, டக்குன்னு நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு பின்னாடி வா சீக்கிரம் ஒரு பேக் யார்டுக்கு நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஸ்கூலுடைய பேக் யார்டுக்கு போயிட்டு ஸோ ஒரு மரத்துக்கு நடியில தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா இவங்க வந்துட்டு அதாவது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோ இவங்க 3 பேருமே சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கக்குள்ள ஒரு வந்துட்டு கேப்சூல் ஒன்று எழுதி இந்த இடத்துல புதைச்சு வச்சிருப்பாங்க. 10 வருஷத்துக்கு அப்புறமா எடுக்கலான்னு. ஆனா 10 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, வா நம்ம இப்ப எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ தோண்ட, ஆனா ஹீரோயின் அந்த கேப்சூல்லாம் நான் என்ன எழுதுனேன்னு எனக்கு மறந்து போச்சு போடான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட. ஆக்சுவலி அந்த கேப்சூல் அங்கதான் இருக்கு, ஆனா நம்ம ஹீரோவுமே எடுக்கல. இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு வந்தா அவங்க அம்மா ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா கையில அடிபட்டு இருக்குது. உடனே தம்பிக்காரனை திட்டுறாங்க, ஏன்டா அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணாம எப்ப பாரு ஜிம்முன்னு போறியாடான்னு சொல்ல, தம்பிக்காரன் அதெல்லாம் காதுல வாங்காமலே போயிட்டான். அம்மா அப்பதான் சொல்றாங்க அவன் எதுக்காக ஜிம்முக்கு போறான்னா சோ அங்க இருக்கிற ஓனர் கிட்ட நல்லா பேசி ட்ரெயினர் ஆகிறதுக்காக தான் போறான்னு சொல்ல ஹீரோயின் யோசிச்சு பாக்குறாங்க, தம்பி ட்ரெயினர் ஆகிறதுக்காக பண்றான், அம்மா அப்பா 2 பேருமே கஷ்டப்படுறாங்க, நம்ம வேலை விட்டு இல்லாம இருக்குமே, இது நல்லாவா இருக்கு, நம்ம பண்றது கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்களுக்கு அவங்களே கேட்டுக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட நாளைக்கு உன்னோட இன்டர்வியூ வந்துட்டு பேப்பர்ல வரப்போகுது, ரொம்ப சந்தோஷமா இருக்குடா நண்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல, இப்ப அடுத்த நாள் வந்துட்டு அந்த இன்டர்வியூ தான் காமிக்கிறாங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல ஹீரோட இன்டர்வியூ வந்துருச்சு. ஹீரோ இன்டர்வியூ எடுத்தது நம்ம செகண்ட் ஹீரோ தானே, அவனுமே அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். சோ இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒரு சின்ன குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ்ல வச்சு கூட்டிட்டு போவ, நிறைய டிராபிக் ஆயிடுது. சோ இவங்களும் கார்ல வந்துட்டு இது அது அந்த சைலன்சர் வச்சு சொல்றாங்க எல்லாரும் காரை நவுத்துங்கன்னு, ஆனா யாருமே நவுறவே இல்ல. அப்போ ஒருத்தவங்க மட்டும் காரை விட்டு கீழே இறங்கி கார் எல்லாத்தையுமே விலக்கி விடுறான். சோ எல்லாருமே வந்துட்டு விலக்கி விட ஆம்புலன்ஸுமே அங்க வந்து போயிடுது. யாரா இந்த பையன் சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு இம்ப்ரெஸ் ஆகி பார்க்க, ஆனா முகத்தை பார்க்கல, அது நம்ம செகண்ட் ஹீரோ தான். சோ இப்போ அப்படியே கட் பண்ணி ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் ஒரு புது ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்குன்னு போனா அங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, ஆல்ரெடி ஒரு ஆர்கிடெக்ட நம்ம ஹீரோ கிட்ட காமிச்சு இதே மாதிரியே ஒண்ணு நம்ம ஊர்ல பண்ணலாம்னு சொல்ல, ஹீரோ என்ன சொல்றான், இதே மாதிரியே பண்ணா அதுக்கு பேர் காப்பி சார், நம்ம புதுசா ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்ணுவோமேன்னு சொல்ல, நாங்க என்ன சொல்றோமோ அதை மட்டும் பண்ணுன்னு சொல்ல ஹீரோக்கு கோவம் வந்துடுது. அந்த ப்ராஜெக்டே வேணான்னு வெளியே வந்துடுறான். இதனால நம்ம ஹீரோக்கும் ஹீரோவுடைய ஃப்ரெண்டுக்கும் சண்டை வந்துடுது. கம்பெனி ஆரம்பிச்சதுல இருந்து இதுதான ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டே, நீ என்ன இஷ்டத்துக்கு வேணான்னு சொல்லிட்டு இருக்க, சோ கம்பெனி வளரணுமா வேணாமான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சண்டை போட, ஹீரோ காசு கொடுத்தா நம்ம காப்பி ப்ராஜெக்ட்லாம் பண்ண வேண்டியதா, அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்ப ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு சம கோவம் வந்துடுது. இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டுட்டு இருக்கா, கொலீக்ஸ் கிட்ட எல்லாம், அந்த டிராபிக் நகர்த்தனா அந்த பையன் எனக்கு என்னமோ வாழ்க்கையில செட் ஆவான்னு தோணுது, அந்த பையன் யாரு என்னன்னு தெரியல, அவன் டிஷர்ட்ல ஒரு வேர்டு இருந்தது, நான் அதை மட்டும் தான் பார்த்தேன், அந்த பையன் யாரு என்னன்னு பார்க்கலையேன்னு சொல்லிட்டே இருக்கக்குள்ள அவளுக்கு ஒரு கொரியர் வருது. அந்த கொரியர் நம்ம செகண்ட் ஹீரோ தான் அனுப்பிச்சு வச்சிருக்கான். சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் அனுப்பி கூடவே ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்கான், நான் எப்பயுமே உங்க கான்டாக்ட்ல இருக்க விரும்புறேன்னு சொல்லிட்டு. சோ அந்த டிராபிக் நகர்த்தின பையனும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஹீரோ தான்ன்றது இவளுக்கு தெரிஞ்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இல்லையா. சோ ஆனா இப்போதைக்கு அது தெரியல. ஹீரோயின் வீட்டுல வெட்டியா இருக்கிறது சரிப்பட்டு வராதுன்னு வேலை தேடி ஒரு லேடி கிட்ட போறாங்க. ஆனா அந்த லேடி நம்ம ஹீரோயினுக்கு ஏத்த மாதிரி எந்த வேலையுமே கொடுக்கல போல இருக்கு. அதனால சோகமா வெளியே வர ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். என்ன வேலை கேட்டு இங்க வந்திருக்கியான்னு சொல்ல, ஹீரோயினும் உனக்கு என்ன ஆமான்னு சொல்ல, ஹீரோ டக்குன்னு நீ பண்ற வேலை உனக்கு போர் அடிக்குது தானே, நீ யூஎஸ்ல இருந்து வேலையை விட்டு வந்த, இப்ப எதுக்கு நீ மறுபடியும் வேலை செய்யணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, ஹீரோயின் டென்ஷன் ஆயிடுறாங்க. உன் வேலை என்னமோ நீ அதை மட்டும் பார்க்க வேண்டியதுன்னு சொல்ல, ஹீரோ இங்க பாரு நீ ஏதோ லைஃப்ல பண்ணிட்டு இருக்க, ஆனா நீ ஓகே, பட் ஆனா வந்து பார்த்தனா நீ வந்துட்டு ஏதோ ஒரு சஃபரிங்ல இருக்க, ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்க, அதை விட்டு வெளியே வான்னு சொல்ல, நீ உன் வேலையை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, ஹீரோ டக்குன்னு நான் என் வேலையை தான் பார்த்துட்டு இருக்கேன், என்னுடைய லைஃப்ல இருந்த சஃபரிங்ல இருந்து நீ தான் என்ன வெளியே கொண்டு வந்த, உனக்கு ஞாபகம் இல்லையா, யோசிச்சு பாருன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து போயிட. இப்ப ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு அவனுடைய மெடல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து பாக்குறான். ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்விம்மரு, சோ அத்லெட்டிக், சோ ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒலிம்பிக் கேம் விளையாட
போறப்ப 2008ல நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு ஒரு டவல் ஒன்னு கொடுத்திருப்பாங்க. டேய் ஒலிம்பிக்ல கோல்டு தான் வாங்கிட்டு வரணும், இல்லனா காலை வெட்டிடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு டவலை கொடுத்து ஹீரோவை கேமுக்கு அனுப்பிச்சு விட, ஆனா போற வழியில ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது. இதனால நம்ம ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா கால் வந்துட்டு செயல் இழந்து போயிடுது. ஹீரோயினுமே செம்மையா ஹீரோடைய ஃபேமிலி கூட சேர்ந்து அழுவுறாங்க. ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா கால்ல செம்மையா அடிபட்டதுனால இதுக்கப்புறமா ஸ்விம்மிங் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதாவது இடுப்புக்கு மேற்பகுதியில நம்ம ஹீரோக்கு செம்மையா அடிபட்டுடுச்சு. இதனால ஹீரோடைய அத்லெட்டிக் கனவு அப்படியே கனவாவே போயிடுச்சு போல இருக்கு. இதனால நம்ம ஹீரோயின் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோக்கு வந்துட்டு வெளியே கொண்டு வந்திருக்காங்க அந்த துக்கத்துல இருந்து. இப்ப அதான் ஹீரோ சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோயின் நைட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோடைய வீட்டு ஜன்னல் கிட்ட கல்லெறியணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஹீரோ தூங்கிட்டான் போல இருக்குன்னு நினைச்சு ஹீரோயின் போயிட்டு தூங்கிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காமிக்கிறாங்க. ஹீரோடைய ஃப்ரெண்டும் ஹீரோவும் மூஞ்சி கொடுத்து பேசிக்கவே இல்லை. இதை சோனா பார்த்துட்டு, சார் இங்க பாருங்க, ஹீரோ அதாவது உங்களோட ஃப்ரெண்டு தானே அது, நீங்க போயிட்டு அவர்கிட்ட பேசுங்க, சண்டெல்லாம் ஒண்ணும் கிடையாது, போயிட்டு சமாதானமா அவங்க போங்க அப்படின்னு சொல்ல ஹீரோமே அவன் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு சாரிடா மச்சான் அப்படின்னு சொல்ல ஹீரோடைய ஃப்ரெண்டும் சாரி கேட்கறான். நானும் சாரி கேட்டுக்கிறேன்டா, 2 பேரும் ஒன்னா இருந்தோம், ஒரு ப்ராஜெக்ட்னால 2 பேருமே தேவையில்லாம அடிச்சு மாஞ்சிக்கிட்டோம், பரவாயில்ல விடுறா மச்சான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே ஒன்னா சேர்ந்துடுறாங்க. ஸோ ஹீரோடைய ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோவும் ஒன்னா சேர்ந்ததுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. பிகாஸ் ஏன்னா அந்த ஃப்ரெண்டு கரை எப்ப காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பான். ஸோ இப்போ ஹீரோயின் காலங்கத்தால எந்திரிச்சு அம்மா பசிக்குதுன்னு சொல்லிட்டு வர அம்மா உடனே அங்க ரைஸ் கேக் இருக்கு சாப்பிடுன்னு சொல்ல, என்னம்மா காலையில எந்திரிச்சு ரைஸ் கேக் பண்ணிட்டீங்களா என்னன்னு சொல்ல, இல்லம்மா நம்ம வீட்டுக்கு பக்கத்துல யாரோ ஒருத்தவங்க குடி வந்திருக்காங்க அவங்க கொடுத்ததுன்னு சொல்ல, வீட்டுக்கு பக்கத்துல அது குடி வந்தது வேற யாரும் கிடையாது, நம்ம செகண்ட் ஹீரோ தான். ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயின் அன்னைக்கு நைட்டு அதை என்ன பண்றாங்க, அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு பேக் யார்ட்ல அந்த கேப்சூலை எடுக்க ட்ரை பண்றாங்க பாருங்க. டீச்சர் பாத்துறாங்க, யாருமா அதுன்னு சொல்லிட்டு கேட்டு ஹீரோயினை வந்துட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு என்னடி பண்ணிட்டு இருந்த பேக் யார்ட்ல பாம்பு கீம்பு ஏதாவது இருந்திருக்க போகுதுன்னு சொல்ல ஹீரோயின் இல்ல மிஸ், இந்த மாதிரி இப்போ வந்துட்டு ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு கேப்சூல் ஒன்று புதைச்சு வச்சேன், அதை எடுக்கலாம் தான் வந்தேன், அப்புறம் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும், நான் என்னோட வேலையை விட்டுட்டேன், ஆனா நான் இது உங்ககிட்ட அன்னைக்கு நான் சொல்லவே இல்லை, மன்னிச்சிடுங்கன்னு சொல்ல உடனே டீச்சர் என்ன சொல்றாங்க, பரவாயில்ல நீ ஒரு இன்டெலிஜென்ட்டான ஸ்டூடெண்ட், நீ கண்டிப்பா வேலையை விட்டுருக்கனா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், பரவாயில்ல விடு, நீ நல்லா வருவ உன்னோட வாழ்க்கையிலன்னு சொல்ல ஹீரோயின் ஸ்கூலை சுத்தி பார்க்கலான்னு வந்தா ஆல்ரெடி ஸ்விம்மிங் ஃபுல்ல நம்ம ஹீரோடைய கையில அந்த கேப்சூல் இருக்கு, அதுல ஹீரோயினுடைய லெட்டரும் இருக்கு. இப்ப ஹீரோயின் அந்த லெட்டர் டேய் குடுறா, அந்த லெட்டர்ல நான் என்ன எழுதுனேன்னு எனக்கே தெரியல, குடுறான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோ அந்த லெட்டர் எடுத்துக்கிட்டு குடுகுடுன்னு சொல்லிட்டு ஓடுறான் பாருங்க. சோ இப்ப அந்த லெட்டரை வாங்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ பக்கத்துல ஓடி வர ஹீரோ பக்கத்துல இருக்க தண்ணியில தொபுக்குடின்னு சொல்லிட்டு குதிச்சிடறான். ஹீரோயின் டேய் உனக்கு என்ன வந்துட்டு லூசானே, ஒழுங்கா வாடா மேலன்னு சொல்ல ஹீரோ நான் எப்ப ஸ்விம்மிங் விட்டனோ அப்பவே நான் தண்ணியும் வந்துட்டு பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டேன், ஆனா அதுக்கப்புறமா நீ தான் என்ன மறுபடியும் அதுல இருந்து வெளியே கூட்டு வந்த, உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்க அகைன் ஒரு பிளாஷ்பேக். ஹீரோக்கு இடுப்புக்கு மேல வந்துட்டு பாத்தீங்கன்னா அடிபட்டு ஸ்விம்மிங் பண்ண முடியாதனால ஹீரோ வீட்டை விட்டே வெளியே வரதில்ல, ஏன் அவனோட ரூமை விட்டே வெளியே வரதில்ல, ஆனா நம்ம ஹீரோயினும் விடுற மாதிரி இல்ல, அப்பப்ப வந்து நம்ம ஹீரோவை டிஸ்டர்ப் பண்ணி வெளியே வான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஹீரோவும் அவனுடைய ரூம்குள்ள வெளியே விட்டு நம்ம ஹீரோயினை லாக் பண்ணிடுவாங்க. ஆனா அப்பயும் நம்ம ஹீரோயின் விடாம ஏணி படிக்கட்டெல்லாம் வச்சு ஜன்னல்ல ஏறி குதிச்சு ஹீரோயின் வர அவங்களுக்கு லைட்டா கை கால எல்லாம் ஸ்கிராச்சஸ் ஆயிருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோ இங்க பாரு எதுக்கா இப்ப நீ ஏணி படிக்கட்டெல்லாம் வச்சு உள்ள வர, ஒழுங்கா இங்க இருந்து வெளியே போன்னு சொல்ல ஹீரோயின் இங்க பாரு நீ இதே டார்க் ரூம்ல அடைஞ்சு இருக்க போறியா என்ன, உன்னுடைய வந்துட்டு ஆசை கனவு எல்லாமே அந்த ஸ்விம்மிங் தான், எனக்கு நல்லா தெரியும், அது போயிடுச்சுன்னா உனக்கு வாழ்க்கை கிடையாதா, ஒழுங்கா வந்துட்டு வெளியே வந்துட்டு உன்னோட வாழ்க்கையை வாழணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா மோட்டிவேஷனல் பண்ணி ஹீரோவா அவனுடைய லைஃபோடைய அந்த டார்க் சைட்ல இருந்து வெளியே கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ சொல்லி என்னுடைய லைஃப்ல இருந்து அந்த டார்க் சைட்ல இருந்து நீ தான் என்ன வெளியே கொண்டு வந்த, ஆனா இப்போ ஏதோ உன்னோட லைஃப்ல பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியுது, சோ வந்துட்டு இந்த மாதிரி உனக்கு அழணும்னு தோணுச்சுன்னா அழுதுரு, ஓகேவா, உன்னுடைய வந்துட்டு அந்த எல்லா கஷ்டத்தையும் நீ மறந்துருன்னு சொல்ல இப்ப டக்குன்னு நம்ம ஹீரோ நீ வந்து ஸ்விம்மிங் பண்ணுவான்னு சொல்ல ஹீரோயினுமே குடுகுடுன்னு ஓடி வந்து குதிக்கிறாங்க பாருங்க. அவங்களுக்கு ஸ்விம் பண்ண வராதா என்னமோ தெரியல, டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ள முழுக வர ஹீரோ தான் இப்ப ஹீரோயினை பிடிச்சிக்கிறான். இப்ப ஹீரோ ஒரே கேள்விதான் கேட்கறான், ஒண்ணு இல்ல 2-3 கேள்வி கேட்கறான். என்னன்னா சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மறுபடியும் உன்னுடைய வந்துட்டு அந்த கனவு வாழ்க்கை, அதாவது என்னன்னா உன்னோட வேலை வந்துட்டு இப்ப இல்லாம போயிடுச்சு இல்லையா, சோ அதுக்கு முன்னாடி நீ வந்துட்டு போகணும்னு நினைக்கிறியா, மறுபடியும் அந்த வேலையை பார்க்கணும்னு நினைக்கிறியான்னு கேட்க ஹீரோயின் இல்லன்றாங்க. சரி ஓகே அப்ப வந்துட்டு மறுபடியும் உன்னோட கல்யாணம் நடக்கணும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல இப்ப அகைன் நம்ம ஹீரோயின் முழுக வர டக்குன்னு நம்ம ஹீரோ பிடிச்சுக்கிறான். ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. இப்படி மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக். ஹீரோயினோட ஃப்ரெண்டு நம்ம ஹீரோ 3 பேருமே 10 வருஷத்துக்கு அப்புறமா வந்துட்டு இந்த டைம் கேப்சூல்ல இருந்து நம்ம லெட்டர் எழுதி படிப்போம்னு சொல்லிட்டு ஆளுக்கு லெட்டர் எழுத, ஆனா நம்ம ஹீரோடைய லெட்டர்ல என்ன இருக்குன்னா எனக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கு, 10 வருஷத்துக்கு அப்புறமா இந்த கேப்சூலை எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட ஃபீலிங்ஸை நான் அவகிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த லெட்டர்ல எழுதியிருக்கான். இப்போ அப்படியே வந்துட்டு ஸ்விம்மிங் ஃபுல்லா நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே இருக்கிற மாதிரி காமிச்சு இப்படியே இந்த எபிசோட இதை முடிக்கிறாங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இல்லையா? இதை விட இன்ட்ரெஸ்டிங்கா நோ கெயின் நோ லவ்ன்ற ஒரு கொரியன் ட்ராமா நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. லிங்க் பின் கமெண்ட்ல கொடுக்குறேன். பை பை, see you.